புதிய புரட்சிகர முன்னெடுப்பை வேறு யாரும் செய்யலை, நான் தான் செஞ்சேன் அப்படி என்பதற்கான விளம்பரங்களில் காட்டிக்கொள்வதில் நம்முடைய பிரதமர் மிக வல்லவர். ஆனால் இந்த திட்டங்கள் எல்லாம் நாம் சொன்ன பாருங்க, நிறைய திட்டங்கள். இந்த திட்டங்கள் எல்லாம் ஆராய்ந்து பார்த்தால் எல்லாமே காங்கிரஸ் ஆட்சியில் செய்யப்பட்டது தான். பேர் அதுக்கான பேர் மாற்றி விட்டாங்க, அவ்வளோதான். மற்றபடி ஒன்று. உதாரணமாக ஜன்தன் யோஜனா. இந்த ஜன்தன் யோஜனா என்ன அர்த்தம்? ஒன்றும் கிடையாது. சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு பேர் தான் ஜன்தன் யோஜனா. 45 கோடி கணக்குகள் திறக்கப்பட்டதாக, இப்போது இது புத்தகத்தில் சொல்லலை, நான் படித்தது. 45 கோடி கணக்குகள் திறக்கப்பட்டதாக, தொடங்கப்பட்டதாக நான் படித்தேன். 45 கோடி கணக்குகளில் நிலுவை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. சரி, இன்னொரு கேள்வியும் வருது. 45 கோடி கணக்குகள் திறக்கப்படுவதற்கான அந்த வங்கிகளை உருவாக்கியது யார்? அது பிஜேபி உருவாக்கியது அல்ல. சுதந்திரம் பெற்றதில் இருந்து படிப்படியாக காங்கிரஸ் அரசாங்கம் நாடு முழுவதும் கிராமங்களில் கூட வங்கிகளை திறந்த பிறகு தானே உங்களால் அக்கௌண்ட்டு போட முடியும். ஆக ஜன்தன் யோஜனா என்பது முன்னால் உள்ள அரசாங்கத்தினுடைய அந்த சாதனைகளால் தான் இவர்கள் செய்ய முடிகிறது. அதே மாதிரி பிரதம மந்திரி ஆவாஸ் யோசனா, அதாவது பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம். இந்த வீடு கட்டும் திட்டம் மாநில அரசாங்கம் பெரிய அளவுக்கு பணம் கொடுக்கிறது. ஆனாலும் பேர் பிரதம மந்திரி ஆவாஸ் யோசனா. இந்த பிரதம மந்திரி ஆவாஸ் யோசனா ஏற்கனவே காங்கிரஸ் அரசில் இந்திரா ஆவாஸ் யோசனா அப்படின்ற பேர் தான் இப்போ பிரதான் மந்திரி ஆவாஸ் யோசனான்னு மாற்றிட்டாங்க. அதே மாதிரி மந்திரி கிருஷி சின்சை யோஜனா அப்படின்னு இருந்தது. அது ஒன்றும் கிடையாது, நீர்ப்பாசன திட்டம் தான். காலங்காலமாக பல்வேறு அரசாங்கங்கள் செஞ்சது தான். அதுக்கு பேர் இப்போது மாற்றிட்டாங்க. அதே மாதிரி ஜல் ஜீவன் மிஷன், அதாவது கிராமங்கள் உட்பட பல்வேறு இடங்களுக்கு நீர் வழங்கும் திட்டம். இந்த நீர் வழங்கும் திட்டம் அந்த காலத்திலேருந்து பஞ்சாயத்தில் இருந்து நகரம் வரைக்கும் செஞ்சுக்கிட்ட திட்டம் தான் அது. இப்போ அந்த திட்டத்துக்கு பேர் மாற்றி தான் செஞ்சேன் அப்படின்னு ஒரு 2021ஆம் ஆண்டிலே சுதந்திர தின விழாவில் பேசும்போது, நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்தியாவில் உள்ள அனைத்து கிராமங்களிலும் மின் வசதியை நாங்கள் செய்து கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டார். நான் அந்த நூலாசிரியர் அவர் சொன்னது சரியா என்று ஆராய்ச்சி செய்து அவர் கண்டுபிடித்திருக்கிறார். இந்தியாவில் 6 லட்சம் கிராமங்கள் இருக்கின்றன. 2014 பிஜேபி ஆட்சிக்கு வரும்போது 18,000 கிராமங்கள் தவிர மீதி அனைத்து கிராமங்களுக்கும் மின் வசதி ஏற்கனவே வழங்கப்பட்டு விட்டது. அதாவது 97% கிராமங்களுக்கு மின் வசதி ஏற்கனவே வழங்கப்பட்டு விட்டது. இவர் 3%, அதாவது 18,000 கிராமங்களுக்கு வழங்கிவிட்டு, நான் தான் எல்லா கிராமங்களுக்கும் மின்சார வசதியை ஏற்படுத்தினேன் என்ற அந்த பிரதம மந்திரியினுடைய உரையில் ஜிஎஸ்டி பற்றியோ இல்லை இந்த நாணய மதிப்பு நீக்கம் டிமானிட்டைசேஷன் பற்றியோ அதை பற்றிய எந்த விஷயமும் பேச மாட்டார். அவர் ரொம்ப வித்தியாசமான தலைப்பு கொடுத்துருக்கார். பாதிரியார் ஸ்டான் சாமியாரை கொன்றது யார்? பயங்கரவாதமும் இந்திய அரசும் அப்படின்ற டைட்டில் அந்த அந்த அத்தியாயத்துக்கு பேர். பாதிரியார் ஸ்டான் சாமியாரை பற்றி, அருட்தந்தை ஸ்டான் சாமியாரை பற்றி உங்களுக்கு தெரியும். அவர் பழங்குடி மக்களாக அவர்கள் கொடுத்த சாதாரண குடிசையில்
தன்னுடைய வாழ்க்கையை அவர்களோடு, அவர்களுடைய நிலங்கள் எப்போது அபகரிக்கப்படுகின்றதோ அவர்களெல்லாம் திரட்டி ஒரு போராட்டத்தின் மூலமாக அந்த நிலங்களை எல்லாம் காப்பாற்றியவர். கார்ப்பரேட் நிறுவனங்கள் அந்த பழங்குடி மக்களை விரட்டிவிட்டு அங்கே தொழிற்சாலை அமைப்பதற்கான முயற்சி எடுக்கும்போது அதை தடுத்து நிறுத்தியவர், உள்ளூர் மக்களை திரட்டி தடுத்து நிறுத்தியவர் நம்முடைய அருட்தந்தை ஸ்டான் சாமியார் அவர்கள். சதி வேலை செய்ததாக குற்றம் சாட்டி உபா சட்டத்தின்படி அவர் கைது செய்யப்பட்டார். அவர் 84 வயது நிரம்பியவர். 84 வயது நிரம்பியவர் கை நடுக்கம் கொண்ட பார்க்கின்சன் நோயின்னு சொல்லுவாங்க. பார்க்கின்சன் நோயால பாதிக்கப்பட்டவர் அருட்தந்தை அவர்கள். சாதாரணமாக டம்ளர்லேருந்து தண்ணி குடிக்க கூட அவரால் முடியாது. தண்ணி குடிப்பதற்காக ஒரு உறிஞ்சிக்கொள், அதாவது ஸ்ட்ரா, அந்த ஸ்ட்ரா கூட அவர்களுக்கு கொடுக்காமல் அவரை கொடுமைப்படுத்தியது இந்த அரசாங்கம் என்பதைத்தான் கடைசியில் அவர் சிறையிலேயே காலமாயிட்டார். இதற்கு உபா என்ற பயங்கரவாத சட்டம் தான் காரணம். உபா என்றால் என்ன? உபா என்றால் வேற ஒன்றும் இல்லை, ஏற்கனவே இருந்த பொடா தடா, இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் உபா. உபா சட்டத்தில் 2019 ஒரு திருத்தம் கொண்டு வந்தாங்க. அந்த திருத்தம் ஒரிஜினல் சட்டத்தை விட கொடுமையானது. இந்த சட்டத்தின், அந்த பழைய சட்டத்தின்படி 90 நாள் தான் சிறை வைக்க முடியும். இந்த திருத்தத்தின்படி 180 நாளும், தேவைப்பட்டா அதற்கு மேலும் நீட்டிக்க வகை செய்யப்பட்டிருக்கின்ற. இந்த திருத்தத்தில் இன்னொன்று செஞ்சாங்க, என்னன்னா குற்றம் சாட்டிட்டா அந்த குற்றத்தை நான் செய்யலன்னு நிரூபிக்க வேண்டியது குற்றம் சாட்டப்பட்டவர் தான், குற்றம் சாட்டியவர் இல்லை. பொதுவாக குற்றம் சாட்டினா போலீஸ் ஒரு கேஸ் நம்ம மேலே போட்டாங்கன்னா இது கேஸ், இந்த கேஸ் கரெக்டான்னு சொல்றது போலீஸுடைய வேலை தான். ஆனால் அந்த உபா சட்டத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர் தான் நிரூபிக்கணும், நான் குற்றம் செய்யலை என்ற. இது ஜெயிலில் அவர் இருக்கும்போது எப்படி நிரூபிக்க முடியும்? அப்படிப்பட்ட மோசமான உட்பிரிவுகளை கொண்ட இந்த உபா சட்டம் தான் கைது செய்து இன்று சிறையில் இருக்கிறவருடைய எண்ணிக்கையில் 2% தான் தண்டனைக்குள்ளானவர்கள். மீதியெல்லாம் யார் பேர்லையும் அவர்கள் மீது சாட்டப்பட்ட குற்றம் நிரூபிக்கப்படவில்லை. 19 ஆண்டுகளுக்கு பிறகு 122 பேர் விடுதலை ஆனாங்க தோழர்களே. 122 பேர் விடுதலை ஆனாங்க 19 ஆண்டுகளுக்கு. அப்போ அவர்களுடைய வாழ்க்கையில் அந்த 19 ஆண்டுகள் என்பது எவ்வளவு ஒரு பொன்னான நேரம், பொன்னான காலம். அவர்கள் மேலே இருக்கின்ற குற்றம் நிரூபிக்கப்படாத ஒரு நிலையை, அதற்காக அவர்கள் தங்களுடைய வாழ்நாளிலே 19 ஆண்டுகளை இழக்க வேண்டி இருக்கின்ற ஒரு நிலைமை உள்ளது. அதையெல்லாம் சொல்லிவிட்டு இதே காரணத்துக்காக தான் அருட்தந்தை ஸ்டான் சாமியார் அவர்கள் மரணமடைந்தார். அந்த மரணத்திற்கு யார் காரணம் என்பதை எனக்கு தெரிகிறது, உங்களுக்கு தெரிகிறதா என்று நம்ம எல்லாம் பார்த்து கேட்டு அந்த அத்தியாயத்தை முடிக்கிறார். விவசாயிகள் போராட்டத்தில் நடந்த ஒரு விவசாயிகள் போராட்டம் மிகப்பெரிய அத்தியாயங்கள். அதுக்குள்ளே போனோம்னா ரொம்ப நேரம் எடுக்கும். அந்த விவசாயிகள் போராட்டத்தில் நடந்த ஒரு விஷயம் லக்கிம்பூர் கேரி என்ற ஊரில் நடந்தது. அதை மட்டும் நான் இன்னைக்கு சொல்கிறேன். நான் லக்கிம்பூர் கேரி உத்தரப்பிரதேச மாவட்டத்தில் இருக்கிற ஒரு ஊர். அதுதான் உத்தரப்பிரதேசத்திலேயே மிகப்பெரிய மாவட்டம். அந்த மாவட்டத்தின் தலைநகரம் தான் லக்கிம்பூர் கேரி. அந்த லக்கிம்பூர் கேரிக்கு விவசாயிகள் டெல்லியில் இருந்து தங்களுடைய போராட்டங்களில் கலந்து கொண்டு ஊருக்கு திரும்பி கொண்டிருந்தார்கள். அதே நேரத்தில் பிஜேபி ஆட்களோடு அந்த மாநிலத்தினுடைய துணை முதல்வர் மௌரியா அவர் ஒரு ஊர்வலமாக போய் கொண்டிருக்கிறார். பிஜேபி கொடியோடு, பிஜேபி ஆட்களோடு போயிட்டு இருக்காங்க.
இந்த சட்டங்கள் 3 வேளாண் சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என்பதற்கு போராடி திரும்பி கொண்டிருந்தார்கள் இல்லையா? இந்த வண்டிகள் எல்லாம் பார்க்கும்போது அவர்களுக்கு முன்னே சட்டத்தை திரும்ப பெற வேண்டும், வேளாண் சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என்று கோஷம் போடும்போது அந்த அந்த பேரணியில் இருக்கிற முதல் கார் வேகமாக இவர்கள் மீது ஏறி 4 விவசாயிகள் மேலே அந்த கார் ஏறி அங்கேயே அந்த 4 விவசாயிகள் கொல்லப்பட்டார்கள். அவர் ஒன்றிய உள்துறை துணை அமைச்சர், அமைச்சர் தான் அமித்ஷா இல்லையா, துணை அமைச்சர். அவருடைய மகன் இவர் அஜய் மிஸ்ரா, அவருடைய மகன் அசீஸ் மிஸ்ரா, அவர் அந்த கார்ல இருக்கிறார். இந்த கலவரம் நடந்து கொல்லப்பட்ட உடனே அந்த அசீஸ் மிஸ்ரா அந்த காரை விட்டு ஓடி வயல்வெளியிலே தப்பிக்க போகிறார். இது உத்தரப்பிரதேசத்தில் மிகப்பெரிய பிரச்சனையாகி போராட்டங்கள் எல்லாம் நடைபெற்றன. ஆனால் இந்த போராட்டத்தில் அந்த அஜய் மிஸ்ராவினுடைய மகன் அசீஸ் மிஸ்ரா கைது செய்யப்படவில்லை. அந்த காரில் போன துணை முதல்வரும் இந்த விஷயங்களில் ஈடுபட்டார்னு போலீஸ் எதுவுமே செய்யலை. உச்ச நீதிமன்றம் தானாக முன் வந்து இந்த வழக்கினை கையில் எடுத்துக்கொண்டது. இந்த வழக்கினை கையில் எடுத்துக்கொண்டு உத்தரப்பிரதேச காவல்துறையை உடனடியாக விசாரிக்க ஆணையிட்டது. ஆனால் காவல்துறை அந்த அசீஸ் மிஸ்ராவை, அதாவது உள்துறை அமைச்சருடைய மகன் அசீஸ் மிஸ்ராவை காவலில் எடுத்து 14 மணி நேரம் விசாரித்தாங்க. அதற்கு பிறகு அவர் ஒத்துழைக்கவில்லை என்று. ஆனால் உச்சநீதிமன்றம் மீண்டும் தலையிட்டு அவரை ஏன் கைது செய்யவில்லை என்று கேட்டு கைது செய்ய வைத்தது நீதிமன்றம். இதில் நாம் பார்க்குற விஷயம் என்னன்னா, அந்த அமைச்சருடைய மகன் கைது செய்யப்பட்டாரே ஒழிய குற்றவாளி என்று அவர் கைது செய்யப்படவில்லை. இந்த 4 பேர் கொல்லப்பட்டாங்க இல்லையா, அதற்கு சாட்சியாக அவர் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்படுவதற்கு முன்பாக அவருடைய தந்தையான ஒன்றிய அரசினுடைய துணை அமைச்சர் காவல்துறை வீட்டில் வந்து அவரை அழைத்து செல்ல வந்தபோது அவருடைய மகனுடைய உடல்நிலை சரியில்லை, மகனுடைய உடல்நிலை சரியானால் நான் அனுப்பி வைக்கிறேன் என்று சொல்லி அனுப்பி வைத்தார். அதற்கு பிறகுதான் கெஞ்சி கூத்தாடி அவரை கைது செய்ய வேண்டது. உச்ச நீதிமன்றத்தினுடைய தலையிட்டால் தான் இது நடந்ததை ஒழிய மற்றபடி அந்த உத்தரப்பிரதேச அரசாங்கத்தினுடைய அத்தனை மெஷினரியும் இவரை காப்பாற்றுவதற்கான ஒரு நடவடிக்கையில் தான் இருக்கிறது என்பதைத்தான் அந்த விஷயம் என்பது நமக்கு. இந்த கொடூர கொலை நடக்கும்போது எதிர்கட்சியினர் லக்கிம்பூர் கேரிக்கு வருவதற்கு அனுமதிக்கப்படவில்லை. அவர்கள் எல்லையிலே தடுக்க நிற்கப்பட்டார்கள். இந்த லக்கிம்பூர் கேரி விஷயங்களிலே கொலை செய்யப்பட்ட போது இன்னொரு சம்பவம் நடந்தது. அந்த கலவரத்திலே இன்னொரு கலவரத்திலே போலீஸு காவல்துறை துப்பாக்கிச் சூடு நடத்தி மேலும் 4 பேர் இறந்தார்கள். அந்த 4 பேரில் 3 பேர் பிஜேபி ஆதரவாளர்கள், ஒருவர் பத்திரிகையாளர். இத்தனையும் நடந்த பிறகு பிரதமர் மோடி அவர்கள் இதை பற்றி இன்றைய தேதி வரை கூட ஒரு வார்த்தை கூட அவர் பேசலை. இதை விட்டுருவோம். 750 விவசாயிகள் ஒரு வருட போராட்டங்களிலே 750 விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டார்கள். அந்த நேரத்தில் ஒரு பத்திரிகை செய்தி கூட அவரிடமிருந்து இருக்கிறது. இந்த லக்கிம்பூர் கேரி சம்பவம் நடக்கும் போதே இன்னொரு விஷயங்கள் நடந்திருக்கிறது. பாராபாங்கி என்ற இடத்துல சாலை விபத்து நடந்திருக்கிறது. ஒரு சாதாரண சாலை. ஆனால் அதற்கு
அவர் பத்திரிகை செய்தியிலே அனுதாப செய்தி தெரிவிக்கிறார். அதே போன்று பெலகாவி, கர்நாடகாவில் பெலகாவியில் ஒரு வீடு இடிந்து இருக்கிறது. அதற்கு அனுதாப செய்தி அனுப்பிச்சவர் கொரோனா இரங்கலுக்கு கூட அந்த எந்த விதமான அனுதாப செய்தி அனுப்பாமல் இருந்த அந்த நிலைமையை அந்த அந்த லக்கிம்பூர் கேரி விஷயத்தில் ஆசிரியர் விரிவாக பேசியிருக்கிறார். மக்கட்தொகை எப்போதுமே பிஜேபி அரசாங்கம் முஸ்லீம் மக்களுடைய தொகையை வைத்து தங்களுடைய அரசியல் பகடையை உருட்டுவார்கள். பொதுவாக தெரிந்த விஷயம். மக்கள் தொகை எப்படி அரசியல் ஆதாயத்திற்காக பயன்படுத்தப்படுகிறது என்பதை இந்த மக்கள் தொகை சாப்டரில் ஆசிரியர் தெளிவாக வைக்கிறார். 15/8/19 சுதந்திர தினத்தை நீங்கள் பேசும்போது பிரதமர் மோடி அவர்கள் இந்தியாவினுடைய மக்கள் தொகை வெடிக்கும் நிலையில் இருக்கிறது என்று எனக்கு கவலையாக இருக்கிறது. இந்த இவருடைய பேச்சு அசாம், உத்தரப்பிரதேசம், பீகார், குஜராத் போன்ற மாநிலங்களிலே மிகப்பெரிய கலவரத்தை உண்டாக்கிவிட்டது. இந்த மக்கள் தொகை என்பது உடனே குறைக்க வேண்டும் என்ற அந்த 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 உண்மையான விஷயம் மதத்தோடு பிணைக்கப்பட்டது. மதத்தோடு பிணைக்கப்பட்டு அந்த அரசாங்கம், நான் சொல்ல மேற்கொண்ட நான் சொன்ன பாருங்க, அந்த அரசாங்கங்கள் மக்கள் தொகைக்கான ஒரு கொள்கை அறிவிப்பு, கொள்கை திட்டத்தை வகுத்து அதன் மீது கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்று மாநிலங்களில் இருக்கின்ற பல்வேறு சட்டசபைகளிலே அது முன்வைக்கப்பட்டது. ஆனால் இதில் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், பிரதமர் சொன்னது மாதிரி மக்கள் தொகை வெடிக்கும் பிரச்சனையாக இல்லை. ஏனென்றால் கருவுறு விகிதம், சராசரி இந்திய கருவுறு விகிதம் 2.2 என்ற அளவுக்கு வந்துவிட்டது. கருவுறு விகிதம் என்றால் என்ன என்றால், ஒரு பெண் தன்னுடைய ஆயுள் காலத்தில் குழந்தைகளை பெறக்கூடிய காலம் இருக்குது பாருங்க, அந்த காலம்தான் கருவுறு விகிதம். சுதந்திரம் அடையும் போது நம்முடைய பெண்களுடைய கருவுறு விகிதம் 5.9 இருந்தது. 6ன்னு கொஞ்சம் வச்சுக்கோம், 6. ஆனால் 2021 அது 2.2 சராசரி, இந்திய சராசரி 2.2 குறைந்து விட்டது. இதைத்தான் நம்முடைய பிரதமர் வெடிக்கும் மக்கள் தொகை என்று மக்களை தூண்டிவிடக்கூடிய பேச்சாக இருக்கிறது. அசாமில் ஏற்கனவே பெருகி வருகின்ற மக்கள் தொகையை குறைக்க கொள்கை வகுக்க வேண்டும் என்ற அந்த கலவர மனநிலையை இந்த பேச்சு என்பது மேலும் தூண்டிவிட்டது. ஆனால் அசாமில் 2001 3.2 இருந்த கருவுறு விகிதம் 2011 2.2 குறைந்து விட்டது. அப்போ அங்கே முதல் மந்திரியாக இருக்கின்ற சர்மா, அவர் நிதி மந்திரியாக இருந்தார். பிறகு அவர் முதல் மந்திரியாக, அவர் சட்டசபையில் பேசும்போது முஸ்லீம் மக்களுடைய மக்கள் தொகை கூர்மையாக உயர்ந்து வருகிறது, இந்து மக்கள் தொகை சரிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இந்த நிலைமை நீடித்தால் என்னுடைய வீடே அவர்களுடைய அடைக்கல வீடாக மாறிவிடுமோ என்று நான் கவலைப்படுகிறேன். என்ன அர்த்தம்? அவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிட்டா இவங்க வீட்டுக்கே அவங்க அடைக்கலம் ஆயிடுவாங்களாம் என்ற அந்த அளவு. ஆனால் உண்மை நிலவரம் அப்படி கிடையாது. அஸ்ஸாமில் முஸ்லீம் மக்களுடைய கருவுறு விகிதம் 3.2 இருந்தது, 2.2 குறைந்திருக்கிறது என்பது தான் உண்மையான ஒரு விஷயம். அதே போன்று பீகாரில் நிதிஷ்குமார் முதல்வராக இருக்கும்போது அவர் இந்த உண்மையை சொல்றார்.
மக்கள் தொகை விகிதம் என்பது பீகாரிலே சரியாக இருக்கிறது. அப்போ பிஜேபி எம்எல்ஏ ஒருத்தர் எழுந்து, அதெல்லாம் கிடையாதுங்க, இந்து மக்களுடைய எண்ணிக்கை குறைந்து வருகிறது, முஸ்லீம் மக்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது, கூடிய சீக்கிரத்தில் இந்தியா இஸ்லாமிய நாடாக மாறிவிடும் என்று அவர் அங்கே கலவரத்தை தூண்டுகின்ற அளவுக்கு அவருடைய பேச்சு என்பது இருந்தது. குஜராத் தேர்தல் பற்றி உங்களுக்கு தெரியும். குஜராத் கலவரம், அந்த குஜராத் கலவரத்தை பயன்படுத்தி சட்டசபையை கலைத்து தேர்தலை நடத்த மோடி விரும்பினார். எப்போ? 2002. அதற்காக தேர்தல் கமிஷனருக்கு கடிதம் எழுதுறார். இந்த இப்போ இருக்கிற நிலவரத்தில் கலைச்சி எலெக்ஷன் நடத்தினா சரியாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் எலெக்ஷன் கமிஷனர் முடியாதுன்ட்டார். தேர்தல் நடத்துவதற்கான சூழ்நிலை இல்லை, இப்போதைக்கு தேர்தல் நடத்த வேணாம் அப்படின்னு சொன்னார். அப்போது லிங்டோன்றவர் தான் தேர்தல் கமிஷனராக இருந்தார், தலைமை தேர்தல் கமிஷனராக இருந்தார். எப்போவுமே லிங்டோன்னு சொல்கிறவர் லிங்டோ தேர்தல் நடத்த முடியாது அப்படின்ன உடனே ஒரு கூட்டத்தில் லிங்டோ இல்லை, ஜேம்ஸ் மைக்கேல் லிங்டோன்னு அவர் பேரை, அவர் எந்த மதத்துக்காரர் என்பதை சுட்டி காட்டி அதனால்தான் தேர்தலை நடத்தக்கூடாது என்று அவர் சொல்லியிருக்காருன்னு சொல்லி அவருடைய மொழிப்பு வேற சொல்கிறார். இது வரைக்கும் லிங்டோன் தான் சொன்னாங்க, ஆனால் ஜேம்ஸ் மைக்கேல் லிங்டோ தான் இதை செஞ்சிருக்கார் என்று சொல்லுவாங்க. 2002 தேர்தலில் எப்படி மதம், உத்தரப்பிரதேசத்தில் 2002 தேர்தலில் மதம் எப்படியெல்லாம் விளையாடியது என்பதை பற்றியெல்லாம் 2002 தேர்தலில் தான் அமித்ஷா சொன்னார், யோகி சொன்னார், இது 80%க்கும் 20%க்கும் நடக்கின்ற தேர்தல் அப்படின்னு சொன்னார். என்ன அர்த்தம்னா 80% இருக்கிற இந்துக்கும் 20% இருக்கிற முஸ்லீமும் இருக்கிறோம், வாங்க ஒரு கை பார்த்துடலாம் என்பது மறைமுகமாக சொல்லக்கூடியது. நான் இந்த விஷயத்தை விடும்போது என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நான் பெரும் பகுதி வட சென்னையில் இருக்கிற சூளையில் தான் நான் என்னுடைய வீடு இருந்தது. இரவு படுத்து கொண்டிருக்கும்போது வெளியில் சமூக விரோதிகள், டேய் வந்துட்டியாடா, எங்கள் ஏரியாவுக்கு வந்துட்டியாடா, பார்த்துடலான்டா, நானா நீயா ஒரு கை பார்த்துடலான்னு நைட்லலாம் ஒரே சத்தம் கேட்கும். அது தினமும் நாங்கள் பழகிட்டோம். சோடா பாட்டில்கள் வீசப்படும், காலையில் எழுந்து பார்த்தா சகஜமாக இருக்கும். அதே தான் இந்த 80-20, நாங்கள் 80 இருக்கிறோம், பார்ப்போம் அப்படின்ற ஒரு தடம் தாழ்ந்த மனப்போக்கு என்பது அந்த தேர்தலில் நடந்தது. இந்த UP தேர்தல் நடக்கும்போது சில வாரங்களுக்கு முன்பாக உத்தரகாண்டில் ஹிந்து தர்ம சஞ்சாத் என்ற ஒரு மாநாடு நடந்தது. அதில் பேசிய ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, மியான்மரில் ரோஹிங்கியா முஸ்லீமை அடித்து விரட்டினாங்கல்ல, நாம் ஏன் அதை செய்யக்கூடாது, ஏன் இந்த அரசாங்கம் செய்யலை அப்படின்னு ஒருத்தர் பேசினார். இன்னொருத்தர் என்ன பேசினார்னா, 100 பேர் இருந்தால் 20 லட்சம் பேரை சாவடிக்கலாம், அப்போ ஒவ்வொரு 100 பேரும் தயாராகுங்க அப்படின்னு ஓப்பனாக அந்த மாநாட்டில் பேசுகிறார். முஸ்லீம்களை படுகொலை செய்யும்போது ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லணும், சொல்லலைன்னா அடிங்க, அடித்தா தானா ஜெய் ஸ்ரீராம் சொல்கிறான் அப்படின்ற அளவுக்கு. இதை எந்த அரசாங்கமும் கேள்வி கேட்கவில்லை, யார் மேலும் வழக்கு போடப்படவில்லை, ஓப்பனாக பத்திரிகையிலெல்லாம் செய்தி வந்தது. இப்போ நம்முடைய நூலாசிரியர் சொல்லும்போது இன்னொரு விஷயம் எனக்கு ஞாபகம் வருது. நம்முடைய மாநிலத்தினுடைய இளைஞர் நல அமைச்சர் உதயநிதி அவர்கள் ஒரு மாநாட்டில் சனாதானம் ஒழிக்கப்பட வேண்டும், அது மலேரியா டெங்கு மாதிரின்னு சொன்னார். இதை இந்தியா முழுவதும் உள்ள பல்வேறு நீதிமன்றங்களில் வழக்குகளை தொடுத்த இந்த அரசாங்கம் இவ்வளோ ஒரு மோசமான ஒரு கொலைவெறி ஊட்டக்கூடிய ஒரு பேச்சின் மீது ஒரு சின்ன நடவடிக்கை கூட
எடுக்கவில்லை என்பதையும் நாம் அதை அழகாக இந்த மதம் சம்பந்தமான ஒரு சாப்டரில் நமக்கெல்லாம் தெரியும். இந்திய சுதந்திர போராட்டத்தில் பிஜேபியினுடைய பங்கு, அதுக்கு முன்னால் இருந்த ஜனசங்கத்தினுடைய பங்கு இல்லை, அது ஆர்எஸ்எஸ் இவர்களுடைய பங்கு இல்லை என்பது தெரியும். அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் பங்கு பெற்ற சிறந்த ஆளுமைகளை தங்களுடைய தலைவர்களாக சித்தரிக்கிறார்கள். அதில் ஒன்று சர்தார் வல்லபாய் பட்டேல், இன்னொருத்தர் போஸ், சுபாஷ் சந்திர போஸ். அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாருன்னா, சில வரலாற்று ஆளுமைகளுக்கு கௌரவம் தரக்கூடாது என்று குறுமதி படைத்த நேரு பார்த்து கொண்டார். குறுமதி படைத்த நேரு பார்த்து கொண்டார். அது நேரு மேலே இருக்கின்ற அந்த வன்மம் என்பது இப்படியாக போட்டார். 23/1/22 அன்றைக்கு நேதாஜியினுடைய 125வது பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது. அப்போது பேசிய மோடி, சுதந்திர போராட்டத்தில் பல லட்சக்கணக்கான மக்கள் தியாகத்தால் இந்த நாடு சுதந்திரம் அடைந்தது. இதனை மறக்க அடிப்பதற்கான முயற்சி நடந்தது. அதனால் சுதந்திரம் பெற்று பல 10 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வரலாற்றை, சரியான வரலாற்றை நாங்கள் மாற்ற முயற்சியிருக்கிறோம் என்று நேதாஜியினுடைய பாரம்பரியத்தை அபகரிக்கின்ற ஒரு அற்புதமான விஷயங்களில் அவர்கள் தொடர்ந்து ஈடுபட்டிருக்கிறார்கள். ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகங்கள், தேர்தல் பத்திரங்கள், பொதுத்துறை விற்பனை, விவசாய சட்டங்கள் போன்ற பல்வேறு விஷயங்களில் அவர் ஆசிரியர் விரிவாக எழுதியிருக்கிறார். இதனை சொல்வதற்கான நேரம் இல்லை. வாய்ப்பு இன்னொரு முறை கிடைக்கும்போது நிச்சயம் இதையெல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொள்வேன். இந்த புத்தகத்தை படித்தவுடனே எனக்கு தோன்றிய விஷயங்கள் எல்லாம், இதில் இருக்கிற விஷயங்களை இந்திய மக்கள் அனைவருக்கும் கொண்டு செல்ல வேண்டும். இந்த அரசாங்கம் ஒரு பாசிச அரசாங்கம் என்பது மிக தெளிவாக அவர் எழுதியிருக்கிறார். இந்த புத்தகம் படிப்பதற்கும் தேர்தல் வருகின்ற நேரமும் ஒன்றாக இருப்பதால எதிர்வரும் தேர்தல் எப்படி இருக்க வேண்டும் என்ற அந்த என்னுடைய உள்ள கிடக்கையும் இங்கே வெளியிடுவது சரியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இந்த தேர்தல் அரசியல் சாசனத்துக்கு எதிராகவும் நடக்கின்ற தேர்தல், சமூக நீதிக்கும் சுரண்டலுக்கும் இடையே நடக்கின்ற தேர்தல், மத நல்லிணக்கத்துக்கும் வகுப்புவாதத்துக்கும் இடையே நடக்கின்ற தேர்தல், நம்முடைய ஜனநாயக உரிமைகளுக்கும் அநீதிகளுக்கும் இடையே நடக்கின்ற தேர்தல். அந்த தேர்தலை நூலாசிரியர் பரகல பிரபாகர் அவர்கள் நேற்று முன்தினம் சென்னையில் நடந்த ஒரு கூட்டத்தில் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். இந்த தேர்தலை நீங்கள் தவறவிட்டால் எதிர்காலத்தில் இந்தியாவில் ஜனநாயகம் என்பது இருக்காது என்பதை அவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். 16ஆம் தேதி இன்னொரு கூட்டத்திலையும் அவர் பேசப் போகிறார் என்ற செய்தியும் வந்திருக்கிறது. ஆக இந்த பிரபாகர் அவர்களுடைய இந்த கருத்தினை ஏற்றுக்கொண்டு இந்தியாவை நாம் காப்பதற்கு வரப்போகின்ற தேர்தலில் இந்தியாவை காப்போம், இந்திய அணிக்கு வாக்களிப்போம் என்று தெளிவான முடிவை எடுப்பதற்கு உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொண்டு இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.